தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேவையின் சுடர். ரோமர் 12:11 ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்வையே பெரிதுபடுத்தாதபடி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியத்தின் பங்குள்ளவர்களாய் ஆவியானவரை உமக்குள்ளே நாங்கள் அனலாய் வாழ உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் தேவனுடைய ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சிறுவர்களானாலும் வாலிபர்களானாலும் வயோதிபர்களானாலும் சபையிலும் சமூகத்திலும் குடும்பங்களிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த கடமைகளை சோம்பலாக அல்ல, உற்சாகத்துடன் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறுதலாக இருக்க வேண்டும். நம்மை போன்ற சோம்பேறிகளுக்கு கர்த்தர் எறும்பை ஓமையாக கூறுகிறார். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நாமும் ஆதியில் கொண்டுள்ள ஆவியின் நிறைவோடு காணப்பட வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் அனல் மூட்டும் வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து அனலாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வயதோ பலமோ இதற்கு தடை இல்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். பிரியரே, கானானை சோதிக்க மோசே 12 கோத்திரங்களிலிருந்து ஒவ்வொருவராக அனுப்புகிறார். அதில் யூதாவின் பிரதிநிதியாக காலை போய் நாட்டை சுற்றி பார்த்தார். அப்பொழுது அவரது வயது 40. அவருடன் போனவர்கள் துர்ச்செய்தியை கொண்டு வந்தனர். ஆனால் காலை மாத்திரம் கானானை நாம் கைப்பற்றி கொள்ள முடியும், அவர்களை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று தேவனுடைய சித்தத்தை அறிந்து உண்மையை கண்டறிந்தார். தொடர்ந்து 45 ஆண்டுகள் வனாந்தரத்திலும் போரின் வாழ்விலும் இருந்தவர். யோசுவாவின் காலத்தில் காலேபின் வயது 85. எனினும் தேவனுடைய வார்த்தையின்படி ஆவியில் அனலாய் இருந்து யுத்தம் பண்ணி கானானுக்குள் பிரவேசித்ததை பார்க்கிறோம். நாமும் எச்சூழலிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற முழு மனதோடு முழு பலத்தோடு நமக்கு கர்த்தர் தந்த பொறுப்பில் உண்மையாய் அவரது நாமம் மகிமைப்பட வாழ்வோம். கானானுக்குள் பிரவேசிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமென்.